தளபதி விஜய் அவர் மனைவி சங்கீதாவோட டெல்லி தாஜ் ஹோட்டலில் உட்காந்து உணவு அருந்தினதா ஒரு விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்க அது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசு இது எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தளபதி விஜய் இப்போ ஒரு 3 நாள் பயணமாக டெல்லிக்கு போயிருந்தார். டெல்லி பயணம் முடிச்சுட்டு அங்கேருந்து தனி விமானத்தில் மங்களூர் அதுக்கப்புறம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு அவர் போயிருந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த பயணத்தை முடிச்சுட்டு அவர் பார்த்தோன்னா அடுத்து சென்னை கிளம்புறாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் டெல்லிக்கு போயிருந்த அந்த 3 நாளில் அவருடைய மனைவி சங்கீதாவை மீட் பண்ணி அவங்க கூட பார்த்தோன்னா லஞ்ச் சாப்பிட்டதா ஒரு தகவல் பார்த்தோன்னா வெளியாயிருக்கு. இது எவ்வளோ தூரம் உண்மை, எவ்வளோ தூரம் பொய் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் அங்கே போனதாகவும் அவருடைய மனைவி சங்கீதாவை அங்கே வர வச்சுருந்ததாகவும், இவங்களுக்குள்ள ஜூன் 15ஆம் தேதி இந்த பிரச்சனைகள் செகண்ட் ஹியரிங் நடக்க போகிறதுனால தளபதி விஜய் பார்த்தோன்னா சமரசமாக பேச்சுவார்த்தை பேசி மியூச்சுவலாக பார்த்தோன்னா பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பார்த்தோன்னா பேசப்பட்டதாகவும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் டெல்லிக்கு வர வச்சதாகவும் மனைவியோடு சேர்ந்து அதே மாதிரி சாப்பிட்டதாகவும், அந்த நேரத்தில் அவங்க நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கதாகவும் இன்னொரு தரப்பு பார்த்தோன்னா சொல்லப்படுதுங்க. மூணாவதாக ஒரு விஷயம் பார்த்தோன்னா லீக் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு அவர் மட்டும் போகலை. அதே மாதிரி டெல்லிக்கு அவர் மட்டும் தனியாக போகலை. வழக்கம் போல் த்ரிஷாவும் போயிருக்காங்க. பட் த்ரிஷா இதுக்கப்புறமா எங்கே போனால் தளபதி விஜய் எங்கே போனாலுமே அவங்க போவாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க சினிமாவில் நடிக்கிறதை இப்போ விட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இனிமேல் அவங்க பார்த்தோன்னா இருக்கிறது, போகிறது, வர்றது எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. அவங்களுடைய ஜேர்னி முழுக்க முழுக்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பார்த்தோன்னா இருக்கும். எப்போ வர்றாங்க, எப்படி போகிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியும். ஆனால் தளபதி விஜய் கூட நிழல் மாதிரியே பார்த்தோன்னா இருப்பாங்க. இதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பார்க்குறது யார் அப்படின்னா, ஜெகதீஷன் பழனிசாமி. அதாவது தளபதி விஜயோட ரைட்டனா கூடவே பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அந்த நபர் தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தோன்னா பார்க்க போகிறாரு. ஏன்னா அவர் தான் த்ரிஷாவுடைய மேனேஜர், நயன்தாராவுடைய மேனேஜர், பெரிய பெரிய எல்லா நடிகைகளுக்குமான மேனேஜர். இப்போ தளபதி கூட முழு நேரமாக பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணுறதுனால எங்கே வர வைக்கிறது, எப்படி போக வைக்கிறது, யாருக்கும் தெரியாமல் எப்படி கான்ஃபிடென்ஷியலாக பார்த்தோன்னா இது பண்ணுறது, மீடியாவுக்கு தெரியாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த நியூஸ் வெளியில் போகாமல் எப்படி சீக்ரெட்டாக பார்த்துக்கிறது அப்படின்னு இன் அண்ட் அவுட்டு ஏ டு ஜெட் இது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா மூளையாக செயல்படுறது யாருன்னா ஜெகதீஷன் பழனிசாமி. ஏன்னா ஒட்டுமொத்த ஐடி விங்கே, டிவிகேவோட ஐடி விங்கே பார்த்தோன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாக யார் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஜெகதீஷன் பழனிசாமி கண்ட்ரோலில் தான் பார்த்தோன்னா இருந்ததுன்னு செய்திகள் பார்த்தோன்னா வெளியாகிட்டு வருதுங்க. சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த ஜெகதீஷன் என்னைக்கு உள்ளே போனானோ அன்னைக்கு தான் அந்த குடும்பம் நாசமாக போச்சு. அவன் போனதுக்கப்புறம் தான் அடுத்து தளபதி விஜய் கூட நெருக்கமாகி அதுக்கப்புறமும் த்ரிஷாவுக்கும் அவருக்கும் மீண்டும் அந்த கட்டாக இருந்தக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சு லோகேஷ் கனகராஜ் மூலியமாக அந்த படத்தில் த்ரிஷா ஹீரோயினாக போடணும்னு சொல்லி இது மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே காரணம், மூளையாக செயல்பட்டவன் ஜெகதீஷன் பழனிசாமி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பார்த்தோன்னா இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்றுன்னு சொல்லுவாங்க இல்லை, பொய்க்கு சொன்னால் கூட அந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருக்கும்னு. அது மாதிரி இனிமேல் பொய்யா இருந்தால் கூட தளபதி விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லி பழகுங்கய்யா. ஏன்னா அந்த வார்த்தைக்கு எப்பயுமே வலிமை இருக்குது. அதை விட்டு தளபதி விஜயும் த்ரிஷாவும் பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்லாம் எதுவும் பார்த்தோன்னா போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு வலிமையாக அது உண்மையாச்சுன்னா வேண்டாங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. தளபதிக்கு அழகு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதாவது தளபதிக்கு அழகு தமிழ்நாடு எப்படியோ அதே மாதிரி அவர் நாட்டுக்கான மன்னன் மாதிரியே பார்த்தோன்னா இருந்துட்டு போட்டுமே. நம்ம அவரை சுல்தானாக தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதே சமயத்தில் வீட்டில் அந்த மனுஷன் ஒரு மன்னன் மாதிரி பார்த்தோன்னா இருக்கணும். அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துக்கிறணும். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். ஆனால் உட்காந்து பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தளபதி விஜய் பேசுனா போதும், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இறங்கி வந்துடுவாங்க. அதுவும் சங்கீதா அவரை காதலித்து கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம தளபதி விஜய் பேசுனா அவங்க மனசு மாற மாட்டாங்களா, இறங்கி வர மாட்டாங்களா? அவர் ஒரே ஒரு வார்த்தை, இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கமிட்மெண்ட்டாக கொடுத்தா அந்த வார்த்தைக்கு அவங்க தளபதி காலடியில் காலம் முழுக்க கிடப்பாங்க.
அந்த ஈகோ எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு தளபதி போய் யாருக்காக சாமியை வந்து வேண்டுறாரோ இல்லையோ, தளபதிக்காக எல்லாருமே நாங்கள் வந்து சாமியை வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் குடும்பத்தோட ஒன்றா சேரணுன்ட்டு பல பேர் வந்து பார்த்தோன்னா அவருக்காக வந்து வேண்டுதல், விரதம் எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.